ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கலையரசன். நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, குராம்பேட்டில் உள்ள பச்சை மலைக்கு தான் வந்திருக்கேன். மேலே காளி கோவில் இருக்குது, அங்கே பார்க்கலாம் தான். நான், எங்கள் வீட்டு செல்லக்குட்டி, அப்புறம் என்னோடய மனைவி 3 பேரும் இன்றைக்கி மலை ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அம்மனோட சூலத்தை தொட்டு கும்பிட்டு மலை ஏற தொடங்க போகிறோம். வாங்க, சாமி கும்பிட்டாச்சு. பாதிங்க ஒரே கல் முள்ளுமாக இருக்குது. இன்னும் இதுக்கு பாதை சரியாக அமைக்கலை. இந்த கல் முள்ளில் தான் மலை ஏறி போகணும். இப்போவே மூச்சு வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க, அவங்க சொல்லி தான் அந்த ஃபஸ்ட் டைமாக போகிறோம். வாங்க, உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் காட்டுறேன். அப்படியே பொறுமையாக மலை ஏறி போகலாம். பாதிங்க யாரோ 2 பேர் மலை மேலேருந்து வராங்க சாமியை பார்த்துட்டு. பாதை ஃபுல்லாக மலை பாறைகளை உடச்சி தான் படிக்கட்டாக போட்டிருக்காங்க. பார்த்து வாங்க, பொறுமையாக 2 பேரும் வாங்க. பார்த்து சூளம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பாதை எப்படி இருக்குன்ட்டு? ஒரே பாறையாக இருக்குது. இன்னும் போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு மலை நாங்கள் ஏறுறோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கிறதுன்னு கூட தெரியல. பார்ப்போம், போய் பார்ப்போம். ஆனால் எல்லாருக்குமே இந்த மலை குராம்பேட்டில் பச்சை மலைன்னு தான் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த கோயிலோட உண்மையான பேர் அருள்மிகு ஸ்ரீ மகாரி மந்திரகாரி மகாயுக காளி காமேந்திர தேவி மலைக்கோயில். இதுதான் இந்த கோவிலோட உண்மையான பேர். ஆனால் நிறைய பேருக்கு இது பச்சை மலைன்னு தான் தெரியும். பாதை எப்படி இருக்குது போய் பார்ப்போம். இன்னும் போகணும் பொழுது. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன். இந்த வெள்ளியங்கிரி பர்வதமலை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பொழுது ஏறுறதுக்கு. நம்மளுக்கு இதுக்கு முடியல. சூப்பர் வியூ பாயிண்ட்டு. பொறுமையாவா நீ? என்னண்ணா மூச்சு வாங்குதா உனக்கு? அது தெரியுதில்ல, அதுதான் புதுசாக கட்டிக்கிறத ஜிஹெச் சானிட்டோரியத்தில் புதுசாக திறக்கப்பட்டிருந்த ஜிஹெச் பேக் சைடு தான் இந்த பச்சை மலை அம்மன் கோவில் இருக்குது. பாதை எப்படி இருக்குதுடா. இந்த மலைக்கு லைட் வசதியெலாம் எதுவும் இன்னும் இல்லை பழுக்குது. நாங்கள் ஒரு 5 மணிக்காக ஏற தொடங்கணும். சாமியை பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே வந்துடணும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரே இருட்டாக இருக்கும் பழுக்குது. பாம்பு கிம்பு பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளவே சாமியை பார்த்துட்டு வந்துடணும். வாங்க, பார்த்து முடியலையா அவனால்? வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. பார்த்தா ஆமாம், குருவிங்க கத்துற சவுண்ட் வர கேட்குது. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பாவம், நாங்களாம் அவரை கூட கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே போகிறேன்னு சொல்லி கூப்பிடல, சொல்லியிருந்தால் வந்திருக்க மாட்டான். பாவம் செல்லக்குட்டி பார்த்து ஒரு போகலாம்.
படிக்கட்டெலாம் போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காக்கா வேறு கத்திட்டு இருக்குது. கோவில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 15 நிமிஷம் தான் ஆகுது நாங்கள் ஏறி. கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஸ்ரீ நாக சஷ்டின்னு தெரியுதுங்களா? தான் கோவில். உங்களுக்கு வியூ பாயிண்ட் இன்னும் நல்லா காட்டுறேன் மேலே போயிட்டு. பசங்க எல்லாம் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க பேசிட்டு. ஒரு வழியாக வந்துட்டோம். மழை ஏறியாச்சு. சண்டே டைமுன்றதால கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதால சூளம் நம்மளை சூளத்தை கும்பிட்டு அதில் போகிறோம். வாவ், மலை ஏறி வந்ததுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதுதான் குராம்பேட் ஜிஹெச் புதுசாக கட்டிக்கிறது. சன்செட் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக சூரியன் நல்லா அழகாக இருக்குது. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சானிட்டோரியம் மெக்ஸுக்கு பேக் சைடும் இந்த கோவில் தான் இருக்குது. மெட்ஸை சுற்றி ஒரு மலைகளாக இருக்குது. அந்த மலைகளுக்கு நடுவில் தான் மெட்ஸ் இருக்குது. வந்துட்டோம். சாமியை பார்க்கலாமா? மேகங்கள் சூப்பராக இருக்குது. இன்னும் பர்வதமலை மாதிரிலாம் அழகாக தான் மேகத்துக்கிட்ட இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மலை கொஞ்சம் ஹைட் இல்லை. அங்கே ஒரு மலை தெரியுது, மலை மேலே ஏதோ கோவில், அது என்னன்னு தெரியல. அங்கேயும் ஒரு நாள் போய் பார்ப்போம். வந்தாச்சு, சாமியை பார்ப்போம். கோவில் நட சாத்தி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆகுனாங்க. இது அம்மன் உள்ளே இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த அம்மன் சிலை இருக்குது. அங்கே சிவலிங்கம் மாதிரி இருக்குது. அம்மன், துர்கை அம்மன், மகா காளி அம்மன் கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சாமி, உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் சாமியை சரியாக காட்ட முடியல. ஏன்னா சாமிங்க இருக்காங்க, அவங்க வீடியோ எடுத்தால் திட்டுவாங்கன்றதால உடனே வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. அது சிட்லப்பாக்கம் பாலம் பிரிட்ஜு மேலே லைட் செட்டிங் ஜிஹெச் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. வாங்க, நீங்களும் வந்து பாருங்கள். அங்கே சூரியனை காட்டினேன், இங்கே நிலாவை காட்டுறேன். டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது வெளிச்சமாக இருந்தது, இப்போ பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது. சீக்கிரமாக போயிடணும் இருட்டத்துக்குள்ளே. எந்த அளவுக்கு படிக்கட்டு, ஏன்னா குழந்தைங்களும் கொண்டாட்டியாக இருக்குது. பார்த்துனேன், நான் பொறுமையாக இறங்கிப்போம். ஸ்லோவாக போ. முன்னாடியும் பசங்க தான் போயிட்டுருக்காங்க. ஓகே, பசங்க போயிட்டுருக்காங்க, போவோம். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கோயிலில். அவங்களாம் வரத்துக்குள்ளே இருட்டாகிடும் பொழுது எப்படி வர போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் நீங்கள்
லைட் வசதி இல்லை. லைட் வசதி இருந்தால் சூப்பராக இருக்கும். மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு பயணமாக வருவாங்க. பொறுமையாக நடப்போம். வந்துட்டோம் வண்டிக்கிட்ட. ஹாய் காய்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். இயற்கை சம்மந்தப்பட்டதாகவும் வீடியோ இனிமேல் போட போகிறேன். ஹாய் காய்ஸ், பாய்.